வாழ்க்கையில் பரிகாரங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, பரிகாரங்கள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். யார் வேணால் எப்படி வேணால் சொல்லிட்டு போங்க, ஆனால் பிரமாதமாக வேலை செய்யும். ஒருத்தரை பார்த்தவொடனே கேட்குறேன், இவர் பெரிய பிஸ்தா அப்படிங்கிறான். இவர் பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறதுக்கு இவர் பெரிய பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினச்சேன், இதுக்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு கவனிச்சுட்டு, அப்போ ஒருத்தர் உயர வேண்டுமானால் பிஸ்தாம்பருப்பை தன்னுடன் வைத்து கொண்டிருந்தால், நல்லா கவனிக்கணும், பிஸ்தா பருப்பை தன்னுடன் வைத்திருந்தால் அவர்கள் ஒரு நாள் பெரிய ஆளாக மாறுவார்கள். கரவொலி எழுப்பியவர்களுக்கு திருவடி சரணம். அடுத்து ஒரு ஆள் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுண்டைக்காயை பயன்படுத்தணும். சுண்டைக்காயை பயன்படுத்தணும். அதை சொல்லுவாங்க, ஒரு சுண்டைக்காய் பை அவனை விடியா அப்படிம்பாங்க. அவன் ஒரு சுண்டைக்காய் பையில அவனை போயிட்டு இருக்கேன்னு பாரு. அப்ப விடுதல், விடுபட்டு போகுதல் என்பதற்கு அங்கிருந்து ஒரு அர்த்தத்தை நான் எடுத்தேன். அப்ப ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் சுண்டைக்காயை அவனோடு வைத்து கொண்டால் அது சுண்டி விடும், பிரச்சனைகளை சுண்டி விடும், பிரச்சனைகளை சுருக்கிவிடும். இதுதான் இங்கிருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். மக்களிடத்தில் கலந்து இருக்கிறது இந்த பரிகாரங்கள் எல்லாம். அப்புறம் பாருங்க, ஒருத்தர் பெரிய வழக்கில் மாட்டிக்கிட்டான், பெரிய பிரச்சனையில் அலையிறான், அவன் பாட்டுக்கு இதே வேலையாவே அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்டவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, பிடிச்சாம்பாரு புளியங்கொம்ப, அதான்டா அவன் ஜெயிச்சான்டா அப்படிமா. அப்ப நான் என்ன பண்ணேன், இதுக்கான புளியங்கொம்ப எடுத்துக்க மாட்டிக்கிட்டு அலைய முடியாது இல்லையா? அப்ப புளிய முத்து இருக்கும் பாருங்க, அந்த காலத்துல புளிய முத்து இருக்கும், அதெல்லாம் தேய்ச்சி தாயம் விளையாடுவாங்க. அப்ப புளிய முத்து கஷ்டப்படுபவனை, ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டான் ஐயா ஒருத்தன், ஒரு பிரச்சனையில ஒரு கஷ்டமா இருக்கு, அதுல இருந்து அவன் மேல வரணும் அப்படின்னா அவனுக்கு யாராவது ஒரு பவர்ஃபுல் ஹேண்ட் அவனை செக் பண்ணி தூக்கி மேல தூக்கி வெளியே இடணும், அதுல இருந்து இழுத்து விடணும். அப்ப பிடித்தால் புளியங்கொம்புன்னு சொன்னா பாருங்க, நீங்க என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்கங்க, நக்கல் அடிச்சுக்கங்க, புளிய முத்த கையில வச்சுக்கிட்டு போய் பாருங்க, வேலை செய்யும். உங்களே ஒருத்தன் மிரட்டிக்கிட்டே இருக்கான், அப்படியா, அவன் பேரை கையில எழுதிக்குங்க, புளிய முத்துவ கையில வச்சுக்கங்க, புளிய முத்த கையில வச்சுக்கிட்டு பேசுங்க, அவன் அப்படியே அடங்கிடுவான். முந்தி என் வீடியோவில் பேயே புளிய மரத்தில் கட்டுப்படுதுன்னு நான் ஒரு லாஜிக்கலை சொல்லியிருப்பேன், புரியுதுங்களா? அதே ஆள் தான் நான், கொஞ்சம் ட்ரெஸ் தான் வேற ஒன்றும் இல்லை. எதுவும் கட்டுப்படும், பேயே புளிய மரத்தில் கட்டுப்படுது, இவன் கட்டுப்பட மாட்டானா? கட்டுப்படுத்திடுவான். ஆமா, இதெல்லாம் நடந்த விஷயம். தப்பான வழிக்கு மாத்திரம் போயிடாதீங்க, இதை பயன்படுத்தி ஏன் தலை உருண்டுரும். அடுத்து பாருங்க, இப்ப வராத பணம், ஒருத்தனுக்கு வராத பணம், இந்த வராத பணத்தை வரவழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. 12 புளிய முத்துவை எடுத்துக்கங்க, புளிய முத்து 12 புளிய முத்துவை எடுத்துக்கங்க, வைத்துக்கிட்டு ஒரு காவல் தெய்வத்துக்கிட்ட, ஒரு காவல் தெய்வம் இருக்கும், மதுரை வீரன், கருப்பர ஐயர், கருப்பண சுவாமி, பாண்டி முனியாண்டின்னு இருக்கும், அந்த கருப்பண சுவாமியை சுத்துங்க. ஐயா கொஞ்சம் கவனிங்க, 12 புளிய முத்தை கையில் எடுத்துக்கிட்டு காவல் தெய்வத்தை 3 முறை சுத்துங்க. சுற்றி வரும்போது கையில் உள்ள புளிய முத்து கையை விட்டு வெளியே பிரிங்கி வந்து கீழே விழுகும். அப்படி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்க பணம் வந்துடும் அர்த்தம். இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும், இதெல்லாம் காதுக்கே கேட்டிருக்க மாட்டீங்க. இப்ப சுத்திக்கிட்டு வரும் பொழுது கையில் உள்ள புளிய முத்து கையை விட்டு வெளியே பிரிங்கிட்டு வரும். ஐயா வெளியே வரும்போது 2 முத்து பிரிங்கி வந்துருச்சியான்னார். அப்படியே ரொம்ப சந்தோஷம். சரி, 5 புளிய முத்தை வச்சுக்கிட்டு பைரவரை வணங்கினா ஒரு காரியம் விரைவா நடக்கும். புளிய முத்துக்கு ஏன் புளிய சோறு போட்டு தானே சாமி பெருமாளையே வசப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்மளுது சித்ராண்ணம்னு இருக்குல்ல, புளியோதரை ரொம்ப முக்கியம் இல்லையா? புளிய மரத்து பொந்துல தானே நம்மாழ்வார் உட்கார்ந்து தபம் பண்ணாரு. புரிஞ்சிருச்சா? ராமநாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே புளிய மரத்து பொந்தல இருந்தார். ஒரு ஆள் வந்தான், பெருமாளை பார்க்கணும்னு வடநாட்டுக்கு போனான். பெருமாள் பார்த்தார், இங்கேண்டா வந்த, ஓ ஊர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை வழிகாட்டிக்கிட்டே வந்து பொந்துல பாடுறான்னார். புளியரை புளியங்கிற ஊர்ல தானே சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சிலை போய் உள்ள கலர் பொந்துல ஒளிச்சு வச்சான்.
புரியுமா உங்களுக்கு? சரித்திரம் படிங்க ஐயா, ஆன்மீகம் படிக்கணும். அதனால புளிய மர பொந்துக்குள்ளரே நடராஜரே இருந்திருக்காருயா. புளிய மர இலையில கொண்டுட்டு போய் நீ மாலை கட்டி போட்டுப்பாரு. ஐயோ நான் தவம் இருந்த காலம், என்னைய அசுரர்கள் இருந்து காப்பாத்தனா புளிய மரம்னு சொல்லி வாழ்த்துவார். நல்லா புரிஞ்சுடுச்ச? ஒண்ணு வேண்டாம், கையில ஒரு 5 ரூபா காசை வச்சுக்க, மடக்கி வச்சுக்க, விநாயகரை சுத்தி வா, சுத்தி வா, அந்த காசை கையில வச்சுக்க. யாரு செய்யல செய்ய, எத்த தின்ன பித்தம் தெளியணும்னு விரும்புறான் இல்லையா? அப்ப எவனோ ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அதை நாங்க இப்ப யூடியூப் பயன்படுது.